அரசாங்கம் சொல்கிறது கொரோனா இஸ் எ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி என்று. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு எக்ஸம்ஷன் அல்ல, அது ஒரு ரூல். ஐயா, செல்வம் சேரும் பொழுது அது எல்லாமே பணக்காரனுக்கு மட்டும் போயிட்டு இருக்கு, நோய் வந்தால் அது ஏழைகளுக்கு மட்டும் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ட்ரம்ப் சொல்றான் இது எல்லா பிரச்சனைக்கும் சீனா தான் காரணம், இது ஒரு சீன வைரஸ் பேர் வைக்கிறான். சீனா தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டான். சைனா காரணம் அப்படி சொல்லிட்டான். நம்ம ஊர்ல அதையே கொஞ்சம் மாத்தி இந்த முஸ்லீம் தாங்க காரணம், அவன் சைனா காரணம் சொல்ல சொல்ல எனக்கு முஸ்லீம் நாவுமே வந்துட்டே இருக்கு. மிக தெளிவான பாகுபடுத்தல், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கதையோட அடிப்படை எந்த கருப்பனுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும்னா உங்க தோல் வெள்ளையா இருக்கணும். இந்த அளவுக்கு புறையோடி போன ஒரு நாட்டை த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று அழைக்கிறார்கள். எந்த ஆஸ்பத்திரிக்கும் தீண்டத்தகாத எவனும் போக முடியாது இந்தியாவில். சார், சமஸ்கிருதம் படிச்சிருந்தா மட்டும்தான், உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சா நீங்க மெடிக்கல் படிக்கலாம், வேற யாரும் படிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் காந்தி ஹரிஜனங்களை கோவில்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த பொழுது எங்கள் மக்களை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடி கொண்டிருந்தார். அந்த போராட்டம் உச்சகட்ட போராட்டம். முதல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்ன 1929ல பாம்பேல ஏற்படுத்துகிறார் வெற்றிகரமாக அம்பேத்கர். அப்ப கூட தீண்டத்தகாதவர்களுக்கான ஆஸ்பத்திரின்னு அவர் ஓபன் பண்ணல சார். அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன? பொது மருத்துவமனை. யார் வேணா வாங்கடா சார். சமீபத்தில் வெளிவந்ததிலேயே மிக மிக விஷமத்தனமான அறிக்கை எது தெரியுங்களா? துக்ளக் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் பேர் குருமூர்த்தி. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, நீட்டு தேர்வை வச்சு மட்டும்தான் மெடிக்கல் அப்படின்னு ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் சார். அதுக்கு இவர் சொல்றாரு, பழையபடி சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தான் நீட் தேர்வு எழுத முடியும் என்றும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். யாரு? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சார். நான் ஒரு நீட் எக்ஸாம் சீஃப். இந்த நாட்டில் சித்திரவதை மிக்க தேர்வுகளில் நீட் தேர்வு முதன்மையானது என்று நான் சான்றளிக்கிறேன். இன்னைக்கு ஒமைக்ரான் வந்துட்டு இருக்கு, நெருங்கிட்டு இருக்கு சார். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஊசி போட்டீங்க. குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லைங்க. அதுக்கான ஒரு இதுவும் இல்லை. குழந்தைங்களுக்கு போட வேண்டிய ஊசி எல்லாம் நம்முடைய ஜி அவர்கள் தன்னுடைய நண்பர் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிவிட்டார். அன்பு தோழர்களே, இந்த நெய்தல் மண் எத்தனையோ எழுத்து சிற்பிகளை படைத்திருக்கிறது. வான் புகழ் வள்ளலார் முதல் ஞானபீடம் கண்ட ஜெயகாந்தன் வரை அந்த வரிசையில் இன்று நெய்தல் இனி இணைந்திருக்கிறார். நெய்தலில் இருவகை மலர்கள் உண்டு. முதல் வகை மலர் உவர் நெய்ர் நெய்தல் மலர் என்று அழைக்கப்படுகிறது. அது உப்பளங்களில் பூக்கும். இரண்டாவது வகை நெய்தல் மலர் நன்னீர் நெய்தல் மலர் என்று அழைக்கப்படுகிறது. அது நெல் வயல் காடுகளில் திடீரென்று பூக்கும். மூன்றாவதாக ஒரு மலரை இன்று பார்க்கிறோம். பிணவரையில் பூத்த கண்ணீர் நெய்தல் மலர் என்று நான் இந்த நாவலை அழைக்கிறேன். நெய்தலினியினுடைய பெயருக்குள் இத்தனை இருக்கிறது. தொல்காப்பியன் நெய்தல் மண்ணினுடைய பொழுதுகள் என்று 6 பொழுதுகளை குறிப்பிடுகிறான். கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என்று விரிகிறது. அதுபோல் இந்த நெய்தல் மலருக்கு பின்னால் 6 சிறுகதைகள் உள்ளன. நம்முடைய மண்ணின் மகத்துவம் இப்படி நாம் பேசிக்கொண்டே போகின்ற ஒன்றாக மாறுகிறது. ஒரு காலத்தில் இங்கு வந்து அதிகாரியாய் இருந்த இறையன்பு கவிஞர் இறையன்புவாக மாறிய ஒரு ஊர் கடலூர். இன்றைக்கு அப்படி அதிகாரியாக வந்து கவிஞர் கனிமொழி ஜி ஆகியிருக்கிறார் ஒருவர். லிட்ரேச்சர் இஸ் எ சோஷியல் வெப்பன் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுகின்றான். லிட்ரேச்சர் இஸ் எ சோஷியல் வெப்பன். The last word in social science
பாவர்ட்டி ஆஃப் பிலாசபியில் கார்ல் மார்க்ஸ் எழுதுகின்றான், கோம்பேக்ட் ஆர் டெத், ஸ்ட்ரகிள் ஆர் எக்ஸ்டிங்ஷன். நீங்கள் போராட வேண்டும், இல்லையேல் நீங்கள் அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. A true literature is against status quo. இருப்புக்கு எதிரானதுதான் உண்மையான இலக்கியம். இது எல்லாவற்றையும் The Poverty of Philosophy புத்தகத்தில் அவன் அடுக்கி செல்கின்றான். The Philosophy of Poverty ஒருத்தர் புக் எழுதினாரு, ஜோசப் பிரதான். அவரை எதிர்த்து எழுதப்பட்ட புத்தகம். அப்போ பிரான்ஸ்ல கார்ல் மார்க்ஸ் ஒரு அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நாடு கடத்தப்பட்டவர். அப்போது வெளிவந்த புத்தகத்தில் இந்த வரி இருக்கு, ட்ரூ லிட்ரேச்சர் இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டஸ் குவோ என்று எழுது. அதனால்தான் கொடிது கொடிது கொரோனா கொடிது என்று சமூக பார்வையோடு நெய்தலினி துடிக்கிறார். நமக்கெல்லாம் கொரோனா வந்துவிடக்கூடாது என்று நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, ஒரு விளக்கேத்தி கைத்தட்டி நாம் மணியடித்து கொண்டிருந்த பொழுது இந்த கொரோனாவுக்கான எழுத்து வேலையை பார்த்திருக்கிறார் நெய்தலினி. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். உலகெங்கிலுமே இப்படி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் கொரோனா கோ என்று கைத்தட்டி கொண்டிருந்தோம். 2005 அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க பிஜி ஸ்டடிஸ் பண்றாங்க. நெய்தலினி ஆவதற்கு முன் குழலினி, பூங்குழலி. பிஜி ஸ்டடிஸ் பண்ணும் பொழுது அமெரிக்க மக்களோடு ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கு பலரும் குறிப்பிட்டது போல அவர் அமெரிக்காவின் கதையை தான் எழுதியிருக்கிறார் என்று முழுமையாக என் மனம் ஏற்கவில்லை. அலை அலையாக வைரஸ் தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அவையில் எப்போதும் நான் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா முகங்களையும் இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அப்போதிலிருந்து சிந்தித்தேன், 7 பேர் இங்கு இல்லை. 7 பேரையும் கொரோனா கொன்றுவிட்டது. இன்றைக்கும் கூட நாம் அனைவரும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பது கொரோனா என்கின்ற அந்த வலைப்பின்னலுக்குள்ளேதான். அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த மரணக்குழியில் உட்கார்ந்து கொண்டு இந்த மரணக்குழியை பற்றிய ஒரு நாவலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சரித்திரம். சரித்திரம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும். இப்போ உலகெங்கிலும் இது போன்ற பதிவுகள் இல்லையா என்பதுதான் கேள்வி. தி பிகினிங் அட் தி எண்ட் என்று மைக்கேல் சென் எழுதி செல்கிறார், கொரியாவில் இருந்து கொண்டு கொரோனாவை பற்றி. வேர் தி டெட் பாடிஸ் லை என்று கேட் காசனோவ் உக்ரைனிய மொழியிலே எழுதி கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் மராத்தியில் வனிதா ஷீலோ தி டார்க் டேல்ஸ் எழுதுகின்றார். இந்தியாவை மட்டும் பாருங்க, மராத்தியில் வனிதா ஷீலோ தி டார்க் டேல்ஸ். தி பேண்டமிக் போர்ட்டல் என்று அருந்ததி ராய் எழுதுகின்றார். தி ரெயின் மெய்டர் என்று எஸ்தரின் எழுதுகின்றார், அது நாகாலாந்து. ஸ்கேர் மீ இஃப் யூ கேன், முடிந்தால் என்னை பயமுறுத்து என்கிற தலைப்பில் சிட் கேப்டி எழுதுகிறார் வங்காள மொழியில். அதுபோல தமிழினி இதுவும் கடந்து போகும் என்று எழுதுகிறார் தமிழில். தமிழில் வந்திருக்கின்ற ஒரே கொரோனா பதிவு நெய்தலினியின் இதுவும் கடந்து போகும் மட்டும்தான். இதன் பிறகு எழுதப்படலாம். இந்த முதல் பதிவை வெளியிட்டிருக்கிற சவுத் விஷன் புக்ஸ் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான இயக்கத்திற்கு நான் தலை வணங்கி வணக்கம் தெரிவிக்கிறேன். எது உண்மையான இலக்கியம் என்று ரமேஷ் பாபு இங்கு சொன்னார். நம்மை தூங்க விடக்கூடாது, நம்மை பாடாய்படுத்த வேண்டும். கீழே அதை தூக்கி போட்டு நம்ம அப்படியே ஒரு அக்கினி சட்டி போல நம் மீது அது கொதிக்க வேண்டும். வால்டர் பெஞ்சமின் சொல்லுவான், அப்ரஸ்டை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏதானும் ஒரு விதத்திலே
ஒடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் நாட் an எக்ஸெப்ஷன், இட் இஸ் a ரூல் என்று சொல்வான். அரசாங்கம் சொல்கிறது கொரோனா இஸ் a ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி என்று. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு எக்ஸம்ஷன் அல்ல, அது ஒரு ரூல். அதனால்தான் இந்த புத்தகத்தின் முக்கிய வரியை சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு, ஐயா செல்வம் சேரும் பொழுது அது எல்லாமே பணக்காரனுக்கு மட்டும் போயிட்டு இருக்கு, நோய் வந்தால் அது ஏழைகளுக்கு மட்டும் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இட் இஸ் த ஸ்டேட்டஸ் குவோ. ஸ்டேட்டஸ் குவோவுக்கு எதிராக எழுதுபவன் யாராக இருந்தாலும் இந்த வரியை தொடாமல் எழுத முடியாது. AQ 8001 என்று நம்பரிடப்பட்ட ஒரு பிணம் தான் ஜார்ஜ். எல்லாரும் சொல்லிட்டாங்க, புதுசா நான் சொல்ல வரல. இந்த பிணத்தின் மூலம் அமெரிக்காவின் கருப்பின மக்களின் கதையை நம் பழுப்பின மக்களின் பிரதிநிதியாய் இருந்து நெய்தலினி எழுதியிருக்கிறார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்லுது இந்த கதை? அமெரிக்கா என்கிற பிம்பம் உடையல சார், அமெரிக்கா அப்படியே தான் இருக்கு. இந்த கதையில் அந்த ஜார்ஜ் சொல்றாரு, எனக்கு டெஸ்டே எடுக்கல அப்படி சொல்றாரு. கருப்பின மக்களுக்கு முதல்ல டெஸ்ட் மறுக்கப்படுகிறது. முதல்ல டெஸ்டிங் கிடையாது. நீ வேணா வீட்டில் இருந்துக்க, உனக்கு உடம்பு சரியில்லை இந்த மாத்திரை சாப்பிட்டுக்க. அவங்களால மெடிக்கல் ஷாப் போய் கூட மாத்திரை வாங்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எதுவுமே கொடுக்க மாட்டான் எந்த மெடிக்கல் ஷாப்லையும். நம்ம ஊர் மெடிக்கல் ஷாப் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே 90% டாக்டராகவே இருக்காங்க. அவன் இல்லைன்னா நம்ம இல்லை. இப்படித்தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா, பேச வேண்டியவர் யார் என்று நெய்தலினி கேட்டுக்கொள்கிறார். ட்ரம்ப் சொல்றான், இது எல்லா பிரச்சனைக்கும் சீனா தான் காரணம், இது ஒரு சீன வைரஸ் பேர் வைக்கிறான். இந்த வைரஸ்க்கே அவ பேர் வச்சதுன்னா இட்ஸ் a சைனீஸ் வைரஸ், ஹூகான் வைரஸ். சீனா தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டான். சைனாக்காரன் ஏன் காரணம் அப்படி சொல்லிட்டான். நம்ம ஊர்ல அதையே கொஞ்சம் மாத்தி இந்த முஸ்லீம் தாங்க காரணம். எனவே இந்த நாவல் என் ஊரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அவன் சைனாக்காரனா காரணம் சொல்ல சொல்ல எனக்கு முஸ்லீம் நாவமே வந்துட்டே இருக்கு. மிக தெளிவான பாகுபடுத்தல், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இந்த நாவல்ல ஒரு சைனீஸ்கார பொம்பளையோட பணம் வருது, ஆனா இந்திய பணம் வரல. இந்திய பணம் வர வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. ஏன்னா இந்தியாவோட கதையை தான் அவங்க எழுதுறாங்க. இதுதான் பகடை செய்தல். அப்போ நெய்தலினி யாருடைய குரலில் பேசுவதுன்னு பார்த்தா, பணமா இருந்தாலும் பரவாயில்லடா, கருப்பன் குரலை தான் நான் பதிவு செய்வேன் என்று முடிவு செய்கிறார். உயிருள்ளவரை பேசும் உரிமையற்று வாயடைக்கப்பட்ட ஜார்ஜ், ஹலிமா, டியாகோ போன்றவர்களின் பிணங்களை பேச வைத்திருக்கிறார். இந்த பிணம் பேசும் பொழுது உலகத்தையே அது அலற வைக்கிறது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த மாதிரி இதற்கு முன்னால் எழுதப்படவில்லையா? ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்றேன். பால் வில்சன் ஒருத்தரோட கதை, அனலாக் அந்த கதையோட தலைப்பு. பிணவரையில் இருக்கிற எலிகள் பேசிக்கும். பிணவரையில் இருக்கும் எலிகள் பேசிக்கும். ஒரு எலி இன்னொரு எலிட்ட சொல்லும், இங்க இருக்கிற எல்லா பணமுமே இன்சூரன்ஸ் இல்லாத பணமாம்ல அப்படின்னு பேசிக்கும். இந்த கதையோட அடிப்படை, எந்த கருப்பனுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும்னா உங்க தோல் வெள்ளையா இருக்கணும். இந்த அளவுக்கு புறையோடி போன ஒரு நாட்டை த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று அழைக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்க டாக்டர் எங்கேயுமே நீங்க போக முடியாது. நம்ம நாட்டில் இன்சூரன்ஸ் இல்லாமையே ஒருத்தன் வாழ முடியும். என்ன காரணம்? அதுக்குள்ள தான் நம்ம நுழையிறோம் முள்ள. இப்போ ஒவ்வொருத்தர் பின்னாலையும் ஒரு காதல் கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க.
இந்த ஜார்ஜ் எனும் மாமனிதர் லூசிங்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்ணை லவ் பண்றார். ஜார்ஜ் லூசி என்கிற அந்த காதல் இருக்கு, இது அமெரிக்க காதல் அல்ல. ஓப்பனா சொல்றேன் நானு. ஒரு இடத்துல ஜார்ஜ் சொல்றான், ஒருவேளை என் காதலை நான் சொல்லி நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தால் லூசிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து கொன்னிருப்பாங்க, என்னை ஆணவ கொலை செய்திருப்பார்கள்னு சொல்றான். இது என் ஊர் கதை சார், இது அமெரிக்க கதை அல்ல. இந்த ஹலிமா அந்த அற்புதமான அந்த மாபெரும் மனுஷி குழந்தையாக இருக்கும் பொழுதே பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள். அந்த இடத்தை படிக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் இன்று செத்து கொண்டிருக்கும் பெண் குழந்தைகளின் ஞாபகம் வராம ஒருத்தன் படிக்கவே முடியாது. இது என் ஊர் கதை சார். இந்த ஹாலிமா ஒருத்தனை கல்யாணம் பண்றாங்க 45 வயசுல. அவரு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர், கை கால் கூட விளங்காது. ஆனாலும் மனிதநேயத்தோட திருமணம் நடக்குது. ஆனால் அந்த அம்மா ஒருத்தனை கொலை செய்ய போய் ஜெயில இருக்குது. அந்த அம்மா யாருக்காக பேசுது நாவல்ல, டேய் சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு மாஸ்க் கொடுத்தியா இல்லையா, சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு சானிடைசர் கொடுத்தியா இல்லையா, சிறைச்சாலையில் இருக்கிறவனையும் மனுஷனா மதிச்சியா இல்லையா. ஏன்னா அந்த அம்மா ஜெயிலேருந்து வருது, பிணமா வந்துருச்சு ஜெயிலேருந்து. ஏமா ஜெயிலுக்கு போன, நான் சிறு வயதில் எப்படி மானபங்கப்படுத்தப்பட்டு முற்றிலும் சீரழிக்கப்பட்டேனோ அந்த மாதிரி ஒருத்தன் செய்யறதுன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா அவனை கொலை பண்ணியா, சக்சஸ் ஆகலன்னு சொல்லுது. இந்த இடங்கள் எல்லாம் அதிர்வுகளை ஏற்படுத்தும் முக்கிய இடங்கள். த கோல்டு ஈக்குவேஷன் ஒரு நாவல் படித்தேன். டாம் கோட்வின் தான் அதனுடைய ஆசிரியர். அவன் ஒரு கருப்பன். அவன் ஒரு பைலட்டினுடைய கதையை சொல்றான். அந்த பைலட்டு முழுக்க முழுக்க கருப்பர்களின் பிணங்களை சுமந்துட்டு போறான் அந்த ஏரோப்ளைன்ல. இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க உயிர் காக்கும் மருந்துகள் வச்சிருக்கான். இந்த பணங்கள் அவங்க கூட பேசுது. அப்போ இந்த பணம் ஒன்று சொல்லுது, இந்த உயிர் காக்கும் மருந்துகள் எல்லாம் எங்களுக்கு பயன்பட்டிருந்தால் நாங்கள் இப்ப பணமாயிருக்க மாட்டோம்னு சொல்லுது. இதை கேட்டு கேட்டு போயிட்டே இருக்கிறவன் என்ன செய்வோம் சார், அவன் என்ன செய்யணும் தெரியுங்களா, அட்லாண்டிக் கடல்ல போன உடனே பணம் இருக்கிற அந்த ஏரியாவை திறந்து விட்டுறணும், அது பூரா அட்லாண்டிக் கடல்ல விழுந்துரும். நேரம் அவன் ஊருக்கு போய் உயிர் காக்கும் மருந்தை இறக்கிடணும். இதுதான் அவனுடைய. ஆனா அவன் என்ன பண்ணுவான், உயிர் காக்கும் மருந்துகளை அட்லாண்டிக்ல போட்டுட்டு பிணங்களை கொண்டு போய் ஊர்ல இறக்கிடுவான். மிக அற்புதமான ஒரு கதை அது. நாம் படித்து பார்க்கிறோம். இப்போ இதுல நோய்வாய்ப்பட்டவர்களின் சரித்திர வாழ்க்கையின் பின்னணியில அவன் எழுதுறாங்க. நாம் ஒவ்வொருவரும் இந்த நோயை அனுபவிக்கத்தக்க ஒரு அனுபவம் ஏற்கனவே பெற்றவர்களாகவோ அல்லது பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களாகவோ ஒரு பெரிய கியூல நிற்கிறோம். ஒரு பிணவரை நமக்காக காத்திருக்கிறதா தெரியாது சார். சென்ற வாரம் இந்த நாவலை பத்தி நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தனோ அவர் நேற்று இறந்து போயிட்டார். சார். உண்மையிலேயே ஜிப்மர்ல ஒரு பாடி எடுக்க முடியல சார். COVID-19 அஃபெக்டட் பாடி எழுதிட்டான்னு வச்சிங்களேன், உங்க கதாத்தோட கந்தல். கடைசியில நம்ம ஊர் எம்எல்ஏ தலையிட்டு பாடி எடுத்துட்டார். இப்ப அந்த பாடி அவன் சொல்றான் இது எம்எல்ஏ சாரோட பாடின்றான். அந்த பாடி கூட அவருது இல்லை, அது எம்எல்ஏவுக்கு சொந்தமானது. இப்படி பல பகடிகள் நேரில் நடக்கிறது தான் இந்த நாவலுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். இந்த டியாகோ பிரேசில்ல இருந்து ஓடி வரான் சார். பிரேசில்ல இப்போ முன்னாடி ஆண்டன் செக்காவ் ஒரு கதை எழுதியிருப்பான், அமெரிக்கா அமெரிக்கா, அதான் தலைப்பு. ரஷ்யா இருக்கிற பசங்களாம் அமெரிக்கா போனா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம தானே சொல்றான். அவர் சொன்னார்ல, இளங்கோவன் என்ன சொன்னாரு, ரோடெல்லாம் சூப்பரா இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க சொன்னாரா இல்லையா? சொல்ல தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்றவனா இருக்கான் சார். நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல எப்படி தெரியும்ல அப்படின்னு வடிவேலு மாதிரியே பேசுவான். நம்மளால பார்த்திபனா மாறினா மட்டும்தான் அவனை அடக்க முடியும். அவ்வளவு அமெரிக்க பைத்தியம் பிடித்து அலைகின்ற ஒரு நாதரி கூட்டமாக நம் கூட்டம் மாறிவிட்டது. அவ்வளவு மோசம் சார். எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் மோசம் தெரியுங்களா? ஒருத்தர் செத்துட்டு இருக்காரு. ஆனா அற்புதமான ஒரு கவிதையை நான் மலையாளத்தில் படித்தேன்.
மகனே, காலையில 4 மணிக்கு எழுந்து உன் தாய் உனக்காக சமைத்து நீ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போவதற்கு தினந்தோறும் அனுப்பினாள். படித்து முடித்தாய், கல்லூரி முடித்த கையோடு அமெரிக்கா போய்விட்டாய். மிக அற்புதம். கடிதங்களின் மூலமே எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. நீ அனுப்பும் பணம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. விரைவில் உன் மனைவியும் நீயும் இருப்பது போல அழகான புகைப்படம் அனுப்பியிருந்தாய். அவர் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டார். இப்படி அந்த கவிதை போயிட்டே இருக்கு சார். கடைசியில் எழுதுறான், அவன் மட்டும் தான் பாக்கி இருக்கிறான். இருந்தாலும் மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், ஒரு நாள் உன் மகன் வேலை தேடி இந்தியா வருவான், அந்த நம்பிக்கையில் காத்திருப்பேன் அப்படின்னு எழுதுறான். இதுதான் உலகம். இதைத்தான் நீங்க நமக்கு ஞாபகப்படுத்துறான். அவன் பிரேசில்ல விவசாயம் பார்க்கறான் சார், சாதாரணமா இல்ல, விவசாயம் பார்க்கறான். அந்த இடம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது என்று கருதுகிறேன். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற அவனை கார்பரேட்டுகளும் கடத்தல்காரர்களும் சேர்ந்து நிலத்தை எல்லாம் ஆபரிச்சு அந்த ஏரியாவை முழுக்க கஞ்சா மட்டும் தான் விதைக்கணும்ன்றானுங்க. மறுப்பவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள் அரசாங்கத்தின் உதவியோடு. இப்போ உங்களுக்கு எது ஞாபகம் வருது சார்? நான் அரசியல் பேசவானான்னு நினைச்சா கூட சார் இது ஞாபகம் வருது. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? எப்படி அரசியல் பேசாம இருக்க முடியும்? என்ன செய்யறது? பாராளுமன்றத்தில் யாருமையும் பேச விடாமல் அந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டனங்கிறான். பர்த்துனுமே பேசாதீங்கடா. ஆனால் உறக்க பேசுகிறான் டியாகோ. அங்கிருந்து தப்பி வருகிறான். என் மனைவியை கொண்டுட்டாங்க, எங்க அப்பாவை கொண்டாங்க, எல்லாரையும் கொண்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கிறேன். நான் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்துட்டேன். அவன் நிலைச்சு வந்தார் சார். அவன்கிட்ட நிலம் இருந்தது, அவன் விவசாயியாக இருந்தான், அவன் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். இப்ப என்னடா பண்றான்? அமெரிக்கால துப்புரவு தொழிலாளியா இருக்கான். சாக்கடை கழுவக்கூடிய துப்புரவு தொழிலாளியாக இருந்து அவனுக்கு கொரோனா வந்து அவன் செத்து போயிட்டான் சார். எவ்வளவு முக்கியமான ரெப்ரசன்டேஷன்! இங்கதான் நெய்தலினியினுடைய அற்புதம் வெளிப்படுகிறது. இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்குள்ள தான் நாம வந்து பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ரேலிக்குள்ள நுழையிறோம். இந்த பிணங்கள் மூலமா ஏற்கனவே செத்த பிணங்கள் சிலவற்றை அறிந்து கொள்கின்றன. லேட்டஸ்டா வந்து சேர்ற போனா உனக்கு சொல்லுது, உனக்கு தெரியுமா ட்ரம்ப் தோத்துட்டான். இந்த ட்ரம்ப் தோத்துட்டான் அப்படின்னு இந்த நாவலுக்கு பேர் வச்சிருக்கணும். ட்ரம்ப் தோத்துட்டான் சார். ட்ரம்ப் வாஸ் லீடிங். அதெல்லாம் வச்சுங்க. இத்தனை திமிர் படைத்த, இப்படி ஒரு கோமாளியாய் இருக்கிற ஒரு உண்மையான கேனையன், ஓப்பனா சொல்லணும்னா, நம்முடைய இந்தியாவில் வந்து முதல் கொரோனா வந்து எப்போ ரிப்போர்ட் பண்ணாங்க? அருந்ததி ராய் ரொம்ப அழகாக எழுதுவாங்க அந்த வரியை. ஜனவரி 30, 2020 நம்முடைய பிரேசில் நாட்டை சேர்ந்த நம்முடைய பிரதமர் ஜியினுடைய அதான் வச்சுங்க, ஜி தான் அங்கே முக்கியம். ஜியினுடைய உற்ற தோழரும் அமேசான் காடுகளை தின்று கொழுத்தவரும் ஆகிய அந்த ஜனாதிபதி 26ஆம் தேதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொரோனான்லாம் உலகத்தில் ஒன்று இல்லை, நம்பாத என்று மோடியோடு சேர்ந்து பேசிவிட்டு போன 4வது நாள் இந்தியாவில் முதல் கொரோனா தொற்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு அருந்ததி ராய் எழுதுவோம். கொரோனாலாம் ஒன்று, அதெல்லாம் சும்மாங்க. இப்போ என்ன நடக்குது? ட்ரம்ப் இந்தியா வரான். இந்தியாவில் வந்து குஜராத்தில் 1,00,000 பேர் கூடியிருந்த இடத்துல ட்ரம்ப் பேசுறான். இப்படி டான்ஸ் ஆடுறான், அப்படி டான்ஸ் ஆடுறான். இவர் தான் ஜெயிக்க போறாரு அனௌன்ஸ் பண்றானுங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, ட்ரம்ப் இங்க இருக்கும் பொழுதுதான் அங்க ஜார்ஜ் ஃபிளாய்டை கொலை பண்றாங்க. ஜார்ஜ் ஃபிளாய்டு யாரு? சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர் சார். ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பதால் ஒரு போலீஸ்காரன் அவரை படுக்க வச்சு அவருடைய தோள்பட்டையில முட்டியை வச்சு அழுத்துறான். இது வந்து அங்க சகஜமா நடக்கிற விஷயம். தோள்பட்டையில முட்டியை வைத்து அழுத்துகின்ற ஒரு காட்சி. ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்னுடைய ஒரு கருப்பு அடிமையின் சுயசரிதையை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். எப்படியெல்லாம் இவங்க வந்து கருப்பு அடிமைகளுக்கான சந்தைகள் வச்சு வித்தாங்க
அப்படிங்கிறதுல எல்லாம் அதில் பதிவாயிருக்கும். அவரும் ஹேரியட் என்கிற ஒரு பெண்மணியும் இணைந்து ஆயிரக்கணக்கான கருப்பர்களை விடுவிச்சுட்டே இருந்தாங்க. 1863 தான் அதுக்கான விடிவு காலம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினன்ஸ், கருப்பர்கள் அடிமைகளாக இருக்க முடியாதுங்கிற ஒரு சட்டம் ஆப்ரஹாம் லிங்கன் கொண்டு வரான். கொண்டு வந்த ஒரு 3வது நாளே அவரை காலி பண்ணிட்டானுங்க சார். ஜான் வில்கிஸ் மேடையில் நாடகம் நடந்துட்டு இருக்கு, முதல் ரோல் அவர் உட்காந்துருக்காரு. நாடகத்தில் வர காட்சி மாதிரியே டுமில்னு சொல்றான் சார், செத்து போயிட்டார் அவர். இந்த காட்சியை திரும்ப திரும்ப வெள்ளையர்கள் நாடகமாக நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். இது நீங்க நினைச்சு பாருங்க, காந்தியை கொலை பண்ணதை திரும்ப திரும்ப நம்ம நாடகமா போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன். நம்ம போட்டுட்டே இருக்கணும்ன்ற, நான் காந்தி கொலையை நாடகமா போட்டுட்டே இருக்கணும். இது வந்து வெள்ளையர்கள் ஏன்டா போட்டுட்டே இருக்கானா, வரக்கூடிய அதிபர்களை எல்லாம் ஒரு மிரட்டுறது. அப்புறம் ஜான் கென்னடி ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு பயங்கரமா முயற்சி பண்றாரு. திருமணங்கள் செஞ்சுக்கலாம், கல்வி 2 பேருக்கும் ஒரே மாதிரி இல்லை என்பதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை, அதுதான் மிகப்பெரிய போராட்டத்தின் எழுச்சியை பார்த்தது தான் மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது வந்து பிரவுன் வர்சஸ் த போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ங்கிற ஒரு கேஸ். இந்த பிரவுனுங்கிற அந்த பெண் குழந்தைய எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாலும் சேர்த்துக்க மாட்டான். அவங்களுக்கு தனி சிலபஸ், பஸ்ல சேர்ந்து போக முடியாது, அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த உடனே அவர் கேஸ் போட்டுறாரு. கல்வி ஒரே மாதிரி இல்லைனா ஓட்டு மட்டும் ஏன்டா கேட்குறீங்க, எங்களுக்கு தேவையில்லை, ஓட்டுமே எங்களுக்கு வேணாம், திருப்பி எடுத்துக்கோங்க. அப்பதான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு மார்ட்டின் லூத்தர் எ டெல்லிங் லெட்டர் ஒன்றை எழுதுகிறார், ஒரு கடிதம் எழுதுகிறார் மார்ட்டின் லூத்தர். மிக அற்புதமான அந்த கடிதம், அது போய் ரீச் ஆகுது. அந்த ஜட்ஜி வந்து அருமையான ஒரு தீர்ப்பு சொல்றான். இனிமேல் கல்வி என்று சொன்னால் ஒரு கலைக்குழுவை அமைத்து அனைவருக்குமான கல்விக்கான சிலபஸ், அந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட் வருது அமெரிக்காவில். அந்த வார்த்தை முதல்ல அமெரிக்காவில் நுழைஞ்சது 1960s. இப்படி போகுது சார். இதில் வந்து ஃப்ளாய்டு இறந்து போயிட்டாரு. 20 முறை கதறுகிறார், என்னால் மூச்சு விட முடியலன்னு இறந்தே போயிட்டாரு. அதற்குத்தான் அவங்க வந்து ஆதரவாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்ட பெரிய ஊர்வலத்தை நடத்துறாங்க. ட்ரம்ப் அதை கேலி பண்றான். ட்ரம்ப் என்ன செஞ்சான், எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டான் சார். அவன் பேட்டியே கொடுக்க மாட்டான், அவன் தான் பேசுவான், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அங்க வந்து ஐ காண்ட் பிரீத் அவன மாதிரி நடிச்சு காமிக்கிறான். இது இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்தின உடனே எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் இணைந்து பிரம்மாண்ட ஊர்வலம் போனாங்க. அது வரைக்கும் லீடிங்ல இருந்த ட்ரம்ப் இந்த ஊர்வலம் நடந்த உடனே பிளாக்ஸ் லைஃப் மேட்டர்ஸ், ட்ரம்ப் டசன்ட் மேட்டர் என்று தூக்கி எறியப்பட்டான் ட்ரம்ப். சார், பாகுபாட்டு பேரரசுகள் அனைத்தும் இப்படித்தான் கடைசியில் விழும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மே 29, 2020 தான் அந்த பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்குது. இந்த ஊர்வலத்தை பதிவு செய்திருக்கிற நெய்தலணி அந்த இடத்துல ஒரு அருமையான வேலை செஞ்சுருப்பாங்க. அம்பேத்கர்னுடைய ஒரு வாசகத்தை கொண்டு வந்து அங்கே போடுவாங்க. அம்பேத்கர் சொல்கிறாரு, ஈக்குவாலிட்டி மே பி எ ஃபிக்ஷன் பட் ஒன் ஷுட் அக்செப்ட் இட் ஆஸ் எ கவர்னிங் பிரின்சிபல் என்று சொல்வார். இந்த வரியை ஜார்ஜ் பேசுவார், அம்பேத்கருடைய வழியை பேசுவார். பேசிட்டு இதை சொன்னது அம்பேத்கர்னு சொல்லுவார். அங்கதான் நெய்தலினி வாழ்கிறார். சரியா, இது அம்பேத்கர் எப்ப சொன்னார்? இந்த இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான். அம்பேத்கர் இதை எப்ப சொன்னார்? பிளேக்குங்கிற ஒரு பேண்டமிக், புகழேந்தி சொன்னது போல பிளேக் நம் நாட்டை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அப்போ சாவித்திரிபாய் பூலேங்கிற ஒரு மாபெரும் மனிதர் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பெல்லாம் ஆஸ்பத்திரினா என்னையா, 1924 இந்தியாவுக்குள்ள நுழைகிறார் அம்பேத்கர் படிச்சு முடிச்சுட்டு. இந்தியாவில் சாதிகள் கட்டுரை அப்பதான் வெளிவருது, நம்ம தமிழ்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். 29 அப்போ என்ன நடக்குதுன்னா, எந்த ஆஸ்பத்திரிக்கும் தீண்டத்தகாத எவனும் போக முடியாது இந்தியாவில். சார், சமஸ்கிருதம் படிச்சிருந்தா மட்டும்தான், உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சா நீங்க மெடிக்கல் படிக்கலாம்.
வேற யாரும் படிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் காந்தி ஹரிஜனங்களை கோவில்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த பொழுது எங்கள் மக்களை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடி கொண்டிருந்தார். அந்த போராட்டம் உச்சகட்ட போராட்டம். முதல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒண்ண 1929 பாம்பேல ஏற்படுத்துகிறார் வெற்றிகரமாக அம்பேத்கர். அப்ப கூட தீண்டத்தகாதவர்களுக்கான ஆஸ்பத்திரின்னு அவர் ஓபன் பண்ணல சார். அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன? பொது மருத்துவமனை. யார் வேணா வாங்கடா. ஏன்? சாவித்ரிபாய் பூலே அவருடைய வளர்ப்பு மகனை டாக்டர் ஆக்குறாங்க. வளர்ப்பு மகனை டாக்டர் ஆக்குறாங்க. அந்த வளர்ப்பு மகன் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக பூலே, மகாத்மா பூலே அந்த வளர்ப்பு மகனுக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறார். சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு போனாலும் சமஸ்கிருதத்தை யார் சொல்வதுன்னு ஒரு இது இல்லையா, பட வெளியேன்றான். மகாத்மா பூலேவுக்கு அதான் நிலைமை. கடைசியில் பிரிட்டிஷ்காரன் மேலே கேஸ் போட்டு தான் அவருக்கு அந்த மெடிக்கல் சீட் கிடைக்குது. மெடிக்கல் படிச்சுட்டு வந்துட்டார். வீட்டில் வைத்தியம் பார்க்குறாரு. யாருக்கு? தாழ்த்தப்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான குழந்தைங்க, ஒரு 67 குழந்தைங்களை வீட்டுக்கு வர வச்சு வீட்டை ஆஸ்பத்திரியாக்கி சாக்கு பையில் படுக்க வச்சு சாவித்ரிபாய் பூலே தான் நர்சிங் பண்ணுறாங்க. 42வது நாள் அதே பிளேக் நோய் தனக்கு வந்து சாவித்ரிபாய் பூலே துடிக்க துடிக்க இறந்து போனார். ஒரு மாபெரும் ஆசிரியை, இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முதல் பள்ளியை உருவாக்கிய ஆசிரியை, இது தான் அம்பேத்கரை உலுக்கி போட்டது. இதை தாங்க முடியாமல் அம்பேத்கர் பொது வைத்தியசாலை என்ற ஒன்றை கிரியேட் பண்றான். இன்னைக்கு GH வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆனா அன்னைக்கு அதோட பேரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கு சார். இதுக்கப்புறம் தான் எல்லாரும் மெடிக்கல் படிக்கிறான், அனைவரும் மெடிக்கல் படிக்கிறான். இந்த திறப்பு விழால தான் அம்பேத்கர் சொன்னார், ஈக்வாலிட்டி மே பி a fiction but one should accept it as a governing principle என்று அம்பேத்கர் சொல்கிறார். சமத்துவம் ஒரு புனைவாக கருதப்படலாம், ஆனால் இந்த சமத்துவத்தை தான் ஆளும் கொள்கையாக நாம் ஏற்க வேண்டும் என்று அறிவித்து இறுதி வரையில் கடைபிடித்து அதையே தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டமாக அம்பேத்கர் ஆக்கினார். இந்த இடத்துல அதை சொல்றாரு ஜார்ஜ். சொன்னதும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, who is this அப்படின்னு கேட்பாங்க. ஜார்ஜ் சொல்வார், a Nelson Mandela for South Africa, a Martin Luther King for America and Dr. Ambedkar for India என்று ஜார்ஜ் பதில் சொல்வார். இதுதான் தமிழ் நம்மளுடைய நெய்தலினியினுடைய நிலைப்பாடு. இப்போ நீட்டு பரீட்சையை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்த நம்ம கடந்து போயிடக்கூடாது சார். சமீபத்தில் வெளிவந்ததுலேயே மிக மிக விஷமத்தனமான அறிக்கை எது தெரியுங்களா? துக்ளக் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் பேர் குருமூர்த்தி. குருமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, நீட்டு தேர்வை வச்சு மட்டும்தான் மெடிக்கல் அப்படின்னு ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் சார். அதுக்கு இவர் சொல்றாரு, பழையபடி சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தான் நீட் தேர்வு எழுத முடியும் என்றும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். யாரு? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. இப்போ 720 மார்க்குக்கு தான் சார் நீட் எக்ஸாம் நடக்குது சார். நான் ஒரு நீட் எக்ஸாம் சீஃப். இந்த நாட்டில் சித்திரவதை மிக்க தேர்வுகளில் நீட் தேர்வு முதன்மையானது என்று நான் சான்றளிக்கிறேன் சார். 720 மார்க், ஆனால் அது 750 மார்க்குக்கு நடத்தணும் சார். இந்த 30 மார்க் மீதி இருக்குல்ல, இது வரைக்கும் நடத்தல. 30 மார்க் மீதியை எப்ப சேர்ப்பான்? அதுதான் சார் சான்ஸ்கிரிட் சப்ஜெக்ட். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில சார் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, சமஸ்கிருதத்தை பிரைமரியில் நடத்த போறாங்க, ஹைஸ்கூல்லையும் நடத்த போறாங்க. பிரைமரியில் நடத்துற சமஸ்கிருதத்துக்கு பேரு பேசிக் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன், BSE. ஹைஸ்கூல்ல நடத்துறதுக்கு பேரு அட்வான்ஸ்டு சான்ஸ்கிரிட் எஜுகேஷன், ASE. இதை படிச்சிருவாங்கல்ல நம்மளால. படிச்சதுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட் 30 மார்க் நீட்ல முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தான் நடத்துறோம்ல, அப்புறம் ஏங்க போகணும்? நீட்டு தேர்வை கடுமையாக தமிழ்நாடு எதிர்ப்பதற்கு பின்னே இப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது தோழர்களே.
இதை அம்பேத்கரினுடைய மிக சிறப்பான ஒரு கொட்டேஷனை கொடுத்து தன்னுடைய நூலில் நமக்கு நினைவுபடுத்திய நெய்தலினி எவ்வளவு அற்புதமான ஒரு எழுத்தாளராக நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் 146 குழந்தைகளுக்கு வீட்டிலேயே வச்சிருந்து பிளேக் நோய்க்கு மருந்து பார்த்து எல்லாம் செய்து அவர்களோடு இறந்து போன இந்த சாவித்திரிபாய் பூலேவின் பிறந்த நாளில் அல்லவா நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு தினத்தை அதிலே நாம் அறிவிக்க வேண்டுமா இல்லையா? கல்விக்கான ஒரு தினம் என்றாவது சொல்ல வேண்டுமா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்திய அடையாளங்கள். சார், எங்கள் சித்தப்பாவோட கதை சார். அதை எழுதினது நெய்தலினியாக இருக்கலாம். ஒரு ரெம்டிசிவர் மாத்திரை, அந்த மருந்து, அந்த ரெம்டிசிவர் மருந்துக்கு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த ரெம்டிசிவர் மருந்தை ஆன்லைனில் வாங்கின்னு போய் கொடுக்கறதுக்குள்ளே சித்தப்பா செத்துட்டார் சார். எங்கள் சித்தப்பா கதை சார். அது இதை விட கொடுமைங்க. நடந்தே போன குடும்பத்தெல்லாம் பற்றி பதிவுங்கிறது நம்மள்கிட்ட ஃபோட்டோவாக நம்மளால் என்ன நினச்சிட்டு இருக்கான், வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை அப்படி அனுப்பிச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. பெரிய இலக்கிய பணி செஞ்சதான் இவன் நினச்சிக்கிறான். பிரம்மாண்ட இலக்கிய பணி நெய்தலினி செய்தது தான். நம்ம ஊரில் பாதாள சாக்கடை கட்டணும் தான் சார். அவன் வேற யார், மனுஷன் தானே. அதே மாதிரி எங்கள் அக்கா கணவரை பற்றி ஒரு கதை வந்திருக்கு சார். அக்கா இறந்து போயிட்டாங்க, கோவிட் தான். என் அக்கா கணவர் கையில் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு பெங்களூரில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் வரிசையில் நிற்கிறார் சார். சிலிண்டரை ரொப்பறதுக்கு கிட்ட போகும்போது டாக்டர் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார், வேண்டியதில்லை வாங்க. இறந்துட்டாங்க சார். அதில் ஒரு அருமையான காட்சி. எங்கள் மாமா தான் அவர், ஆனால் அவர் பேர் வேறு, ஹர்தேவ்னு ஒரு பேர். ஹர்தேவ் ராமா ராமா என் காப்பாற்றுப்பா என் பிள்ளைன்னு வேண்டிப்பார். க்யூவில் நின்று பின்னாடி இருக்கிறவன் எப்போ பாரு தகராறு, முன்னாடி இருக்கிறவன் கொஞ்சம் வாஞ்சியோடு இருப்பான். அப்போ ராமரை தூக்கிட்டு இந்த ராமலீலா குரூப்பை வந்துகிட்டு இருக்கும். இவர் மெய் மறந்து போய் க்யூவிலேருந்து ஓடி போய் ராமரை கும்பிட்டுருவார். கும்பிடும்போது ஒருத்த மேலே இடிச்சிடுவார் சார். செம்ம உத வாங்குவார். இப்போ உதைக்கிறவன் எல்லாரும் சொல்லுவான், ஜி உடு ஜி இவனை போய் அடிச்சுக்கிட்டு. எல்லாம் ஜி இல்லை, எல்லாம் ஜி அந்த பக்கம் போன அப்புறம் திரும்பி வருவார். இவர் பிளேஸில் வேற ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் வரிசையில். முன்னாடி நிற்கிற ஒருத்தர், இங்கே வாங்க சார், இங்கே நில்லுங்க சார். ஏன் சார் லைனை விட்டு போகிறீங்க? இந்த மனிதாபிமானம் தான் இந்தியா. இதை மிக அழகாக சொன்ன கதை என்னுடைய அக்கா கணவரின் கதை. இப்படி நம் ஊரினுடைய கதைகளை சிறப்பாக வெளியிட்டிருக்கிற ஒரு மாபெரும் காவியமாக நான் இதை பார்க்கிறேன். இந்த கதை, இந்த புக்கு முழுக்க பிராட்வே பாடகர்களினுடைய வரிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிராட்வே சிங்கர்ஸை பற்றி நீங்கள் எழுதுவது என்பது மிகப்பெரிய ஒரு நீக்ரோ இலக்கியத்தினுடைய அடையாளங்கள். நீக்ரோ இலக்கியத்தின் அடையாளத்தோடு எங்கள் ஊரினுடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்களின் கதையை சொல்லி இருக்கிற ஒரு அற்புத நளினத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். இதில் முக்கியமாக இன்றைக்கு நாம் என்ன சூழ்நிலையில் இங்கே சிக்கிட்டு இருக்கோம்? நமக்குன்னு டிமாண்டே இல்லையா? ஒரு டிமாண்டே இல்லையா நமக்கு? சார், நம்ம குழந்தைங்களோட தடுப்பூசிலாம் எங்கேயா? இவ்வளவும் பண்ணிட்டீங்க, ஒமிக்ரான் வருதுன்றான், என்ன ஆகும்னு தெரியாது, குழந்தைகளை தான் பாதிக்கும்னு இன்னைக்கு ஒருத்தன் அறிக்கை விடுறான். நாம் எதையோ படிக்கிறோம், கவனிக்கிறோம். இந்த வடகொரியா பற்றி இளங்கோவன் பேசிய அந்த கான்செப்டில் அப்படி நடந்திருந்தா நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ்னு உடனே வந்துருச்சு. வடகொரியாவில் நடந்த ஒரு ஃபேக் நியூஸ்னு வந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னும் அதை அனுப்பிட்டு இருக்கோம். எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைய காணும்னு போட்டது, அந்த குழந்தைய பற்றி காணும்னு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அது கடைசியாக 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி தான் கான்செப்டெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒமிக்ரான் வந்துட்டு இருக்கு, நெருங்கிட்டு இருக்கு சார். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஊசி போட்டீங்க. குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை பற்றி யாரும் சிந்திக்கவே இல்லைங்க. அதுக்கான ஒரு இதுவும் இல்லை. குழந்தைங்களுக்கு போட வேண்டிய ஊசியெல்லாம் நம்முடைய ஜி அவர்கள் தன்னுடைய நண்பர் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிவிட்டார். நம்மள்ட்ட எதுவும் இல்லை சார். கங்கையில் மிதந்த பிணங்கள், இந்த பிணங்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு கங்கையை புனிதப்படுத்தி விட்டு ஜி போய் முழுகி எழவில்லையா?
அப்படி இந்த கொரோனாவின் மீதும் மூழ்கி எழுதுவிட முடியும் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சியாளரை உலுக்குவதற்கு இப்படியான பகடிகள், அந்த பகடிகளில் ஒன்றுதான், மிக சிறப்பானதுதான் நெய்தலினி ஆடி இருக்கிற பகடி. நம்ம ஊரில் 1979 தாமுயசாவை ஆரம்பித்தோம். 79 தாமுயசாவினுடைய தொடக்கம் கடலூரில். ஜெயகாந்தா இருந்த பொழுதே கலை இலக்கிய பெருமன்றம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் குரல் இலக்கிய அமைப்புன்னு நான் ஒன்று நடத்திட்டு இருந்தேன். மன்றவாணன் இருக்காரு, இங்கே தான் இருக்காங்க எல்லாம். என்னென்னவோ செஞ்சோம் சார். தலித் இலக்கிய விருதுலேருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு வாசிப்போர் இயக்கம், அதே மாதிரி தமிழுக்கு நம்ம ஊரில் இலக்கியத்துக்கு இருந்த அமைப்புகளை நினச்சி பாருங்க சார். பிரபஞ்சனை கூப்பிட்டு நம்மளுடைய முனிசிபல் ஸ்கூலில் ஒரு அழகான கருத்தரங்கம் நடத்துகிறோம். வாசலில் சுந்தர ராமசாமியினுடைய நாடகத்தை போடுறோம். எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. நம்ம ஊரில் நடக்காதே கிடையாது. கிரீஷ் பெர்னாடை கூப்பிட்டு ஒடேசாவினுடைய நம்மளுடைய அந்த குறும்பட அது ஒரு கான்செப்ட் பண்ணோம். இவ்வளவும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அப்போல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நான் வச்சுக்கோ. பிரபஞ்சன் ஒரு தடவை சொன்னார், நீ இவ்வளவெல்லாம் செய்கிறோமேன்னு யோசிக்காதீங்க. அந்த பார்க்கு சார் இன்றைக்கி என்னவோ கட்டிட்டான், எவனுமே இருக்க மாட்டான் சார். போய் வாட்ச்மேனை எழுப்பிட்டு தான் உள்ளே போகணும். நாங்கள் ஒரு 12 பேர் உட்காந்து பார்க்கில் இலக்கியம் பேசுவோம். பிரபஞ்சன் சொன்னார், நீ வேணால் பாருங்கள், உங்கள் ஊரினுடைய அடுத்த சந்ததியிலிருந்து எழுச்சி மிக்க மாபெரும் படைப்பாளிகள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். நம்முடைய அனைவரின் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு நெய்தல் இனி என்று தோன்றியிருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன். இன்னும் சிறப்பான பல படைப்புகளை அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று கூறி மரியாதைக்குரிய தனசேகர் அவர்களையும் அவருடைய துணைவார் அவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.